தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கலைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வே இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் 27/8/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து, இன்று மங்களவாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை. இன்று இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே நாம் ஆசாசிரியராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. நேற்றைய தினம் ஆவணி மாத்து அஷ்டமியிலே நள்ளிரவிலே கிருஷ்ண பகவான் அவதாரம் செய்தார். அந்த கிருஷ்ண ஜெயந்தியாக இன்று பல இடங்களிலும் கொண்டாடப்படுகின்ற சிறப்போடு கூடியதாகவும், இந்த கிருஷ்ண ஜெயந்தியிலே வீடுகள் தோறும் இருக்கின்ற குழந்தைகளை கிருஷ்ணனாக அலங்காரம் செய்து வீட்டு வாசல் முதல் கொண்டு சுவாமி அறை வரையிலே அரிசி மாவினாலே பாதங்கள் வரையப்பட்டு அந்த கிருஷ்ண பகவான் வீட்டுக்குள்ளே வருவதாக அந்த பாதங்களை எல்லாம் வைத்து பூஜித்து வழிபாடு செய்வதும், கிருஷ்ணனுக்கு பிரீதியான வெண்ணெய், தயிர், லட்டு போன்றவை எல்லாம் அங்கே வைத்து அந்த குழந்தைகளை எல்லாம் கிருஷ்ணராக பூஜிக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த மகா உற்சவம், இந்த 25 நாட்கள் மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவத்தில் தினமும் நல்லைக்கந்தனுடைய இந்த அலங்காரங்கள் காலை மாலையிலே ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு அழகான அலங்காரங்களோடு வீதிவலம் வருகின்ற அலங்கார கந்தனுடைய பரிபூர்ணமான திருவருளும் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இவ்வாறு இந்த அலங்கார கந்தனுடைய இந்த மகோத்சவத்திலே இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக தினந்தோறும் காலை மாலை உற்சவங்களை நேரடியாக ஒளிபரப்பு செய்து வருவதும், அதேபோல் மாலை வேளையிலே இந்த இளம் சிறார்களுக்கு சமய அறிவினை, ஆன்மீக அறிவினை ஊற்றுகின்ற வகையிலே சைவம் தலைத்தோங்க என்கின்றதாகிய நிகழ்வையும் சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கு தினமும் ஒவ்வொருவர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு அவர்கள் வாழ்த்துரை கூறுவதும் ஆசிரியரை கூறுவதும், அதோடு கலை நிகழ்ச்சிகள், பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள், பக்தி பாடல்கள், இசை நிகழ்ச்சிகள், வில்லுப்பாட்டு போன்ற பாரம்பரியமான இசை நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துவதோடு இந்த மாணவர்களிடையே வினா விடைகள், கேள்விகள் கேட்டு அவர்களெல்லாம் அதற்கு பதில் சொல்லுகின்றதாகிய சிறப்பான நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற டான் குழுமத்தினருக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவள்ளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பிலும் டான் குழுமத்தினருக்கு வாழ்த்துக்களையும் நல்ல ஆசிகளையும் தெரிவிப்பதோடு, இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கும் நிகழ்வை பார்க்க வருகின்ற பெரியார்களுக்கும் எல்லாம் வல்ல அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் நிறைந்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக
சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். வேத நூலிலே நாங்கள் படிக்கின்றோம், பெரும்பான்மையான பிரச்சனைகள், சர்ச்சைகள், விவாதங்கள் இயேசுவுக்கும் குறிப்பாக அந்நாட்களிலே சமய தலைவர்களாக இருந்த பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட இந்த முரண்பாடு விவாதங்களில் ஒன்று மிகவும் முக்கியமானது, இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஓய்வு நாளை அனுசரிக்க மறுக்கின்றார்கள் என்று. இயேசு எப்பொழுதும் யூத சட்டங்களை, அதாவது யூத மதமும் யூத இனமும் அவர்கள் மோசையின் வழியாக இறைவன் கொடுத்த சட்ட திட்டங்களை, அதிலும் ஓய்வு நாளை கடைபிடிப்பதிலே மிகவும் நுணுக்கமாக இருந்தார்கள். அந்த ஓய்வு நாள் கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த நாளை நாங்கள் கடவுளுக்குரிய முறையிலே செலவு செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அதிலே எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆனால் காலப்போக்கிலே இந்த ஓய்வு நாளுக்குரிய சட்டத்திட்டங்கள் அவை அர்த்தமற்றவையாகவும் மனிதர்களை அடிமைப்படுத்துகின்றவையாகவும் இருந்தன. இதைத்தான் இயேசு கேள்வி கேட்டார். இதற்குத்தான் இயேசு சவாலாக இருந்தார். அதனுடைய அந்த ஓய்வு நாளினுடைய புனிதத்தன்மையை, மேன்மையை அவர்களுக்கு புரிய வைக்க விரும்பினார். இந்த ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக இருக்கின்றது. இவ்வாறு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சில சட்ட திட்டங்களை, ஒழுங்குமுறைகளை, ஒழுக்கங்களை நாங்கள் கடைப்பிடிப்பது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நல்ல மனிதர்களாக, இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு தேவையான வழிமுறைகளாகும். இருப்பினும் இந்த சட்ட திட்டங்களை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக அல்லது எங்களுக்கு ஏதோ ஒரு இன்பத்தை தருகின்றதாக அல்லது எங்களுக்கு ஒரு விதமான திருப்தியை தருகின்றதாக எங்களுக்கு சௌகரியமாக நாங்கள் மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது இந்த சட்டங்கள் எங்களை அடிமையாக்குகின்றது. அதிலே நாங்கள் மாறுவதற்கோ ஏனையவர்கள் அதை மாற்றுவதற்கோ நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். பிடிவாதமாக இருப்போம். இது என்னுடைய கொள்கை, இது என்னுடைய கோட்பாடு, இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சட்டத்தை அனுசரிக்கின்றதிலே நாங்கள் ஆணவம் கொள்ளலாம். அந்த சட்டங்களை அனுசரிப்பதினாலே எங்களுக்கு பெருமையை தேடிக்கொள்ளலாம். நாங்கள் மற்றவர்கள் மத்தியிலே நாங்கள் இப்படியானவர்கள் என்று எடுத்து காட்டுவதனூடாக நாங்கள் எங்களுக்கே பெருமையை தேடிக்கொள்ளுகின்றோம். இந்த சட்டங்கள் நாங்கள் எந்த ஒழுங்குமுறையிலே இருந்தாலும் ஒரு சமூகத்திலே வாழுவதற்கு, ஒரு குடும்பத்திலே வாழுவதற்கு சில ஒழுங்குமுறைகள் தேவை. எங்களுடைய சமயங்கள், நாங்கள் எந்த சமயத்தை சார்ந்தாலும் அந்த சமயத்திலே சில வழிமுறைகளை எங்களுக்கு வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் இறைவனிடம் இருந்து வருகின்றன என்ற அந்த பரந்த விரிந்த மனதோடு, அந்த தாழ்மையான மனதோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் அவை எங்களுடைய வளர்ச்சிக்கும், எங்களுடைய முன்னேற்றத்திற்கும், எங்களுடைய உண்மையான மகிழ்ச்சிக்கும், தூய்மையான வாழ்வுக்கும் அவை வழி சமைத்து கொடுக்கும். ஆனால் இந்த சட்டங்களினுடைய அர்த்தத்தை புரியாமல் ஏதோ இந்த சம்பிரதாயத்தை நான் தான் கட்டி காக்க வேண்டும், இதை கட்டவிழ்த்து விட்டுவிட்டால் என்னுடைய வாழ்க்கையெல்லாம், இந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையெல்லாம் தொலைந்து போய்விடும், குலைந்து போய்விடும் என்று நாங்கள் வீணே அச்சம் கொள்வதோ அல்லது அதை பற்றி ஒரு தவறான கருத்தை எங்களுடைய மனங்களிலே இருத்தி நாங்கள் பிடிவாதமாக இருப்பதனால் ஏனையவர்களோடு நாங்கள் சண்டை போடுவதும், முரண்படுவதும், அவர்களை நாங்கள் வெறுத்து ஒதுக்குவதும், அவர்களுக்கு நாங்கள் பெயர்களை சூட்டி இவர்களெல்லாம் புரட்சிவாதிகள், இவர்களெல்லாம் வெறுமனே மாற்றத்தை விரும்ப வேண்டும் என்று சொல்லி அமைதியான வாழ்க்கையை குலைக்கின்றார்கள் என்று மற்றவர்கள் மீது நாங்கள்
பழி சுமத்துகின்றோம். ஆனால் அந்த ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், மனிதர்கள் மாண்புள்ளவர்கள், மனிதர்கள் இறைவனுடைய கண்களுக்கு சுதந்திரமானவர்கள், மனிதர்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், மனிதர்களை சக மனிதர்கள் மனிதர்களாக சகோதர சகோதரிகளாக ஏற்று வாழ வேண்டும். இதற்கெல்லாம் அடிப்படையாக எங்களுடைய உள்ளங்களிலே மற்றவர்களையும் எங்களையும் நாங்கள் உண்மையாகவே அன்பு செய்ய வேண்டும், மதிக்க வேண்டும். கடவுள் கொடுத்த கட்டளைகள், எங்களுடைய சமயங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற அறநெறிகள் எல்லாம் இந்த எங்களுடைய பரந்த விரிந்த பார்வைக்குள்ளே நோக்குக்குள்ளே அவை உள்ளடக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த சட்டங்கள் எல்லாம் ஓய்வு நாளை அனுசரிப்பது எனக்கும் சக மனிதர்களுக்கும் நன்மை பயக்க வேண்டும், எங்களை வழிநடத்த வேண்டும், எங்களை அடிமைகளாக்கக்கூடாது, எங்களுடைய மகிழ்ச்சியை, ஆழமான உண்மையான மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடாது, எங்களுடைய சுதந்திர உணர்வை, எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள். அதனாலே இந்த இறைவன் எங்களை அளவுக்கு மீறி நாங்கள் கவலையோடு வாழ வேண்டும், நாங்கள் அடிமைத்தனத்தினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாக இருக்க வேண்டும். உண்மையிலே இந்த வாழ்க்கையினுடைய புதுமையை, வாழ்க்கையினுடைய நன்மைத்தனத்தை நாங்கள் அனுபவிக்க இறைவன் அனுமதி தராமல் இருக்க மாட்டார். ஆனால் இறைவன் எங்களை அழைக்கின்றார், வாழ்வுக்கு அழைக்கின்றார். இந்த சில வேளைகளிலே எங்களை அடிமைப்படுத்துகின்ற சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் பழக்க வழக்கங்களையும் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அவற்றிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். எவரும் எந்த கோட்பாடும் எந்த சக்தியும் எங்களை அடிமைகளாக்கக்கூடாது. அதனால் குறிப்பாக இன்றைய காலகட்டங்களிலே இளையவர்கள் மாற்றங்களை விரும்புகின்றார்கள். ஏனென்றால் எங்களுடைய நிறுவனங்கள், அமைப்புகள், ஆட்சியாளர்கள், பொறுப்புள்ளவர்கள் அவர்கள் ஊழல் நிறைந்தவர்களாகவும் அநீதிக்கு தூது போடுகின்றவர்களாகவும் மக்களை அவர்கள் பயன்படுத்துகின்றவர்களாகவும் அவர்கள் சுயநலவாதிகளாகவும் இருக்கின்றார்கள். ஆகையினாலே இயேசுவும் அதைத்தான் சுட்டி காட்டினார். இந்த சட்டங்களை அனுசரிக்கின்றோம் என்று சொல்லி இந்த சட்டங்களை முன்வைத்து இந்த சட்டங்களின் பின்னாலே நாங்கள் ஊழல் உள்ளவர்களாக, பாவம் செய்கின்றவர்களாக, சுயநலவாதிகளாக வாழுகின்றோம். எனவே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். எவ்வளவு தூரம் நான் உண்மையாகவே சுதந்திரமாக இருக்கின்றேன், ஏனையவர்களையும் சுதந்திரமாக வாழ நான் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றேன், அவர்களுக்கு நான் உதவி செய்கின்றேன் என்று. இவ்வாறு நாங்கள் எல்லோரும் சட்டங்களுக்கு அர்த்தம் கொடுக்கின்றவர்களாக வாழ இந்த நாளிலே அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்ததன் நோக்கம், அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக, இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது, உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான்.
அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த மிகவும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம். இதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்திலே மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள். இதனுடைய லாபத்தை, இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும். தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை, அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைக்கு அந்த கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால் நாங்களும் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தரும், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியுமான வரைக்கும் ஏராளமான நாங்கள் உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால், கூறப்பட்டது என்றால் உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்கம் முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஏராளமான தர்மங்களை செய்து இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.